டாக்டர் நீதி. நான் மதுரையில் வந்து மருத்துவராக படிப்பு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு மேடம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு முகநூல் வாயிலாக என்னை பார்த்துருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சின்னதாக லேடிஸ் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்க. எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க தானே இல்லையா? ஸோ எல்லாரும் திருமணம் ஆனவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு திருமணமாகி ஒரு சிட்டியை தாண்டி இது ஒரு டெவலப்பிங் ஒரு வில்லேஜ் இல்லையா? ஸோ இதில் மாமியார் மாமனார் நிறைய வந்து நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைய வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்து படிக்க வைக்கணும்னாலே இன்னைக்கு நம்மலாம் போராடி தான் ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டுருக்கோம். ஏன் நான் செய்யாத ஒன்று என் பிள்ளை செய்யட்டும். எல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. நான் போடாத துணிமணி என் பிள்ளை போட்டு அழகு பார்க்கணும். நான் படிக்காத படிப்பை என் பிள்ளை வாயால் சொன்னோம். இப்படி நினைக்கக்கூடிய அம்மா கூலி வேலை செஞ்சாலும் என் பிள்ளைய வந்து காப்பாற்ற நினைக்கிற அம்மா ஒரு வீட்லேயும் இருக்காங்க. புருஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. எத்தனை கணவன்மார்கள் வந்து மனைவி இல்லைன்னா பிள்ளைங்களை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனால் கணவன் எதுக்குமே கையால் ஆகாதவனா இருந்தா கூட ஒரு தாயும் குழந்தைய கோபுரத்துல உட்கார வைக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தியா இருக்கும் இல்லையா? எங்க அம்மா எங்க அப்பா இல்லாம தான் வளர்த்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு டாக்டர் நிற்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வாத்தியார். எங்க அம்மா என்ன சம்பளம் வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த காலத்துல இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா சம்பளம் வாங்குறாங்க. லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. அதான் நிஜம். பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்ல சம்பளம் கம்மி. அப்படி இருக்கவங்க எனக்கு காட்டு உலகம் என்ன நினைச்சிங்கன்னா போக வர காரோ பெரிய அப்படி பங்களா வீரோ அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நான் என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு பயங்கர சொபிஸ்டிகேட்டா வளர்க்குறேங்க. இப்படி என்னை மாத்துறதுக்கு அந்த அம்மா 13 வருஷமா புது துணி போடல. எங்க வீட்டுல பேப்பர் வாங்க கிடையாது, பால் வாங்க கிடையாது. எங்க அம்மா ஒரு பயங்கரமான மேக்கப் தான் போடல. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் கெத்தா நிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு பொம்பளோட வலி, வேதனை, கண்ணீர், ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இது மட்டும்தான் என்ன வந்து கெத்தா வந்து டாக்டர்மா வராங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்ல வச்சிருக்கேன். இது வந்து பர்சனல் லைஃப்ல நான் நிறைய கடந்து வந்திருப்பேன். புரியுதா? இன்னைக்கு வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும், நான் மட்டும் இல்லை, எல்லாரோட கனவும் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா இல்லை. 5 பேர்ல 1 போல இருக்காது. ஆனா சின்னதா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறது கூட இதுலதான் நீ சேர்க்கணும், இவ்வளவுதான் என்னால ஃபீஸ் கட்ட முடியும், இப்ப போய் என்னால கூப்பிட முடியாது, ஒரு சின்ன விஷயத்த கூட கணவன் இல்லாட்டியும் கூட தியாகம் பண்ணி தான் இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாரும் பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பீங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி, இந்த குழந்தைங்க நீங்க படிக்க வைக்கிறீங்களே, உங்க முகத்துக்கு தான் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராது. கரஸ்பாண்ட் முகத்தை பார்க்கும், அவங்க இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி வராங்களே, அவங்க ஏன் தெரியுமா முதல்ல டீச்சர்ஸ்லாம் படிச்சு வராங்க. உங்க பிள்ளைங்களுக்குலாம் அப்படி இருந்தாதாங்க பிடிக்கும். அம்மாவும் சரி டீச்சர்ஸும் சரி குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். நீங்க அழுது வடைஞ்சிட்டு ஒரு அழுக்கு நைட்டி போட்டு வீட்டில் ஓரமா உட்காந்துட்டு இருந்தீங்கனாலோ நீங்க வருத்தப்பட்டீங்கனாலோ உங்க குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாதே தவிர தன்னுடைய மனசுல எல்லாமே நினைப்பாங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடியது வீண் முயற்சி எத்தனை பேர் சொல்றாங்களோ நாளைக்கு இது விடாமுயற்சின்ற பெரிய பேர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும்போது கண்டிப்பா அந்த உலகம் நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால நீங்க எடுத்துருக்கிற ஒரு அடியை உங்க குழந்தைங்களுக்காக பெரிய மாறுதலை கொடுக்கும். எனக்கு இந்த மிஸ் தான் பிடிக்கும் உங்க பிள்ளை சொல்லுதுன்னா ஏதோ அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க நடந்துட்ட விதம் கரெக்டா? அப்படி இந்த ஸ்கூல்ல அமைச்சுட்டு அவன் வேற ஸ்கூல் போறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுக்கணும்னா இன்னொரு அம்மாவை தான் காட்டும். அப்படி ஒரு இடத்துல அவங்க குழந்தைங்க படிச்சு அந்த கிண்டர் கார்டன் முடிச்சு வெளியே வரும்போது இன்னைக்கும் நான் படிச்ச என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் டாக்டர் ஆனதுக்காக எங்க அம்மாவை தாண்டி எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதோட காரணம் எங்க மேம் மீனாட்சி மேம். நான் இன்னைக்கும் மறக்கவே மாட்டேன். ஏன்னா கிளாஸ்ல எல்லாமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒருவேளை நான் நல்ல இன்ஜினியராக வந்திருக்கலாம். எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்த டீச்சரு அவ்வளோ இல்லை நிஜம்தான். எனக்கு மேக்ஸே பிடிக்காத பயம் கொடுத்துருக்காங்க. படிக்கலை அப்படின்னா ஃபெயிலாக போயிடுவாங்க. ஆனால் எங்கள் மீனாட்சி இனிமேல் நீ படிக்கலாம் ஃபெயிலாக போயிடுன்னு சொன்னதே கிடையாது. பிகாஸ் பாசிட்டிவிட்டி. இது இவ்வளோ ஈஸியாக படிக்கலாம்னா சொல்கிறதுக்கும் படிக்கலாம்னா நீ ஃபெயிலாக போயிடுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இந்த பள்ளிக்கூடத்தில் நான் பார்த்தேன். ஏன்னா கரஸ்பாண்ட் நான் பேசும்போது காசு பணம்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை மேடம். உங்கள் டைம் எப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க பேசுகிற விதங்கள் ஒரு பகத்துக்காக வாழ்றதோ பணத்துக்காக பேராசைக்காக வாழ்றதோ இல்லை 4 பேர் நம்ம மதிக்கணும்னு சொல்லி ஒரு அலப்பறையை கொடுக்குறதோ இன்னைக்கு காலகட்டத்தில் யார் செய்கிற உதவியும் 4 பேர் வாங்கியிருக்காரு. ஆனால் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரஸ்பாண்டன்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு அமைஞ்சிருக்காங்கிறது பெரிய சப்போர்ட்டு. ஸோ இந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் பிள்ளைங்க போகிறாங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. ஃபர்ஸ்ட் டே நல்ல மனுஷங்களோட பிள்ளைங்களை பழகிட்டுருக்கீங்க. நல்ல அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. வாய் மூடுன்னு சொல்லி யாரும் கத்தல வாங்க போக நம்ம பிள்ளைங்களை பேசுனாங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு நீ வாடி போடின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வீட்லேயும் வந்து வாடி போடின்னு தான் பேசும். வாங்க போகணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க சமுதாயத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தை அடுத்த வரைக்கும் முன்னேற்றம். ஸோ இந்த பள்ளிக்கூடம் நல்ல மனிதர்கள் அவங்க குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்குது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டாக்டர், நிறைய கலெக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் அவங்க குழந்தைங்க வரணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்களோ தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. பிள்ளைங்க கண்டிப்பாக
இப்போ எங்கள் அம்மா வளர்த்த மாதிரியோ நான் என் குழந்தை வளர்க்குற மாதிரியோ யாராலையும் எந்த ஆண் துணை இல்லாமலும் கண்டிப்பாக குழந்தைங்களை வளர்க்க முடியும். வீட்டுக்கார் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் பிரயோஜனமாக இருக்கலாம், இல்லை நல்லபடியாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு அம்மா கேள்வியில் ஒரு ஜான்சி ராணி ஒரு நாளும் போராடிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி போராடக்கூடிய எல்லா அம்மாக்களும் உங்கள் பிள்ளைங்களை பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் உங்கள் ஸ்கூல் மூலியமாக தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ இந்த ஊருக்காக நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் கரெஸ்பாண்டன்ட், அவங்களோட டாக்டர்ஸ், உங்களோட டீச்சர்ஸு, நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து உபசரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கல, நீங்கள் இது சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களுக்காக கண்டிப்பாக இங்கே வரணும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.